சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்று தொடங்கிய நர்சிங் பட்டய படிப்பிற்கான கலந்தாய்வில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் பெற்றோருடன் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அபிநயா. என்ன காரணத்துக்காக நர்சிங் பட்டய படிப்பு கலந்தாய்வில் குழப்பம் ஏற்பட்டது? இதுகுறித்து விளக்கமா பதிவு செய்யுங்க. இன்று நர்சிங் படிப்பிற்காக கலந்தாய்வுக்காக மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த கலந்தாய்வு இன்று முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் மாணவர்கள் அறிவியல் சார்ந்த படிப்புகளை படித்த மாணவர்கள், அதாவது பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி இந்த படிப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அந்த கலந்தாய்வு அட்டவணையிலும் சயின்ஸ் குரூப் மாணவர்களுக்கான அட்டவணை மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான அறிவிப்புகள் வெளிவந்த போது அந்த மாணவர்கள், அதாவது சயின்ஸ் குரூப்பை சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்படவில்லை. எனவே சயின்ஸ் குரூப் அல்லாத மாணவர்களும் இந்த படிப்பிற்காக விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கான தனியாக, அதாவது அறிவியல் பாடம் அல்லாத மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை பார்த்து, அதாவது வழக்கமாக கலந்தாய்வு நடைபெறும் போது அவர்களுக்கான அழைப்பு கடிதம் வரவில்லை என்றாலும் அதில் உள்ள அந்த கலந்தாய்வு அட்டவணையை பார்த்து அவர்களுடைய தரவரிசை பட்டியல் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டு அதற்கு ஏற்றபடி கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்படும். அதன்படி இந்த கலந்தாய்விற்கும் மாணவர்கள் அழைப்பு கடிதம் வரவில்லை என்றாலும் நேரடியாக இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ளனர். ஆனால் இவர்களுக்கு இப்பொழுது இந்த கலந்தாய்வில் வந்த பொழுது இவர்கள் அறிவியல் பாடத்தில் எடுத்த மாணவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் என மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. இதனால் இவர்கள் கலந்தாய்வில் இப்பொழுது கலந்து கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாணவர்கள், அதாவது அறிவியல் பாடம் அல்லாத மாணவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 11ஆம் 12ஆம் வகுப்பில் நர்சிங் படிப்பை எடுத்து படித்த மாணவர்களும் அடங்குவார்கள். எனவே இந்த மாணவர்கள் இந்த நர்சிங் பட்டப்படிப்பை தவிர மற்ற பாடங்களை எடுத்து படிக்க முடியாத ஒரு நிலை நீடிப்பதால் இந்த மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த மாணவர்களுக்கு, அதாவது இதற்கான அந்த அறிவிக்கை வெளியிடப்படும் போது இந்த நர்சிங் படிப்பில் அதாவது அறிவியல் சார்ந்த படிப்பு படித்த மாணவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத அறிவிக்காததே இவர்கள் இந்த குழப்பங்களுக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது அந்த பாடம் எடுத்து இந்த கலந்தாய்வுக்கு அழைக்கப்படாமல் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க அபிநயா, நீங்க இப்போ இதனால நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட இந்த குழப்பத்தை பத்தி சொல்லுங்க. நான் சயின்ஸ் குரூப் பிள்ளைங்க எந்த ஒரு இது வேணாலும் படிக்கலாம். நாங்க நர்சிங் மட்டும் தான் படிக்க முடியும். நாங்க 4 மாசம் இதுக்காக வேஸ்ட் ஆக்கியிருக்கோம், வெயிட் பண்ணிருக்கோம். எந்த ஒரு இதுவுமே எடுத்து படிக்கல. நாங்க இவ்வளவு நாளா வீட்டுல இருந்து இவ்வளவு தூரம் இங்க பட்டுக்கோட்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். இங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டா இங்க இவ்வளவு இப்படி சொல்றாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? நர்சிங் மட்டும் தான் நாங்க படிக்க முடியும். சயின்ஸ் குரூப் பிள்ளைங்க எது வேணாலும் படிக்கலாம். எங்களுக்கு கண்டிப்பா இடம் வேணும். இதே போல் இந்த அறிவியல் படிப்பை எடுத்த மாணவர்களை தவிர அறிவியல் பாடம் சாராத படிப்பை படித்த மாணவர்கள் பலர் இந்த கலந்தாய்விற்காக அவர்களாவே வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கலந்து கொள்ள முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட முயன்றனர். ஆனால் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ள மருத்துவ கல்வி இயக்ககம் அதிகாரிகளிடம் பேசும்படி அவர்களை அழைத்து சென்றனர். அதுபடி உள்ளே சென்று மருத்துவ கல்வி இயக்கக அதிகாரியிடம் பேசுகிற ஒரு நம்முடன் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். சொல்லுங்க, உள்ள நீங்க போய் பேசின போது அவங்க என்ன சொன்னாங்க? சயின்ஸ் குரூப் மட்டும் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் சீட்டான். அதுக்கு மிச்சம் இருந்தாதான் இவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இல்ல இதுக்கே வந்தவங்களுக்கே சரியா போகும் இந்த சீட்டு. மிச்சம் இல்லைன்னா என்ன செய்வோம்? நாங்க எங்க பிள்ளைங்க படிச்ச படிப்புக்கு மதிப்பு என்ன? என் பிள்ளை 4 மாசமா இந்த படிப்புக்காக இது வருன்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, வேற எந்த படிப்பும் படிக்காம. அப்ப இந்த பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுது கவர்மெண்ட்? இத நீங்க முதல்ல அறிவிச்சிருக்கணும். சயின்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் செவிலிய பட்டய படிப்பு படிக்கணும்னு அதுக்கு முதலே சொல்லியிருந்தா நாங்க வேற மாதிரி படிக்க வச்சிருப்போம். இப்ப கவுன்சிலிங் வந்த பிறகு இந்த வார்த்தையை சொன்னா, இதுக்கு தெரியாதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? இதுக்கு எங்களுக்கு என்ன பொறுப்பு ஏத்துக்கிறீங்க நீங்க? எங்களுக்கு கண்டிப்பா சீட்டு வேணும். அப்படி இல்ல கண்டிப்பா நாங்க சாலை மறியல் பண்ணுவோம். இதுக்கான எந்த கட்ட நடவடிக்கையா இருந்தாலும் நாங்க பாக்குறோம். இத சரண்யா, பெற்றோர்கள் இது மாதிரியான ஒரு தங்களுக்கான அந்த இடம் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர். சரண்யா, இப்போ தற்போது இந்த குழப்பத்தினால மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்த தகவல் இருக்கு. இது தொடர்பாக மருத்துவ கல்லூரி இயக்ககம் என்ன மாதிரியான விளக்கங்கள் உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க? மருத்துவ கல்வி இயக்ககத்திடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்திய நர்சிங் கவுன்சில், தமிழக நர்சிங் கவுன்சில் என அனைத்திலுமே இருக்கும் விதிகளின்படிதான் இந்த கலந்தாய்வு நடத்தப்படுவதாக மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. அதன்படி, அதாவது அறிவியல் பாடம் அல்லாத மாணவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அறிவியல் பாடத்தை எடுத்து படித்த மாணவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது விதி. அதனால் அந்த விதியையே தங்களால் பின்பற்ற முடியும் என மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்திருக்கிறது. அது
மட்டுமல்லாமல் இந்த பாடத்தை அதாவது பட்டய படிப்பை பொறுத்தவரை மொத்தமாக 1953 இடங்கள் உள்ளன. இதில் அறிவியல் பாடத்தை சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சயின்ஸ் குரூப்பை சேர்ந்த மாணவர்கள். இவர்களுக்கான இடங்களே அதாவது 2000 பேருக்கும் மேல் அழைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கே இருக்கும் இடங்கள் நிரம்பிவிடும். இதற்கு அடுத்தபடியாக மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவிக்கும் விஷயம் என்னவென்றால் அறிவியல் பாடம் அல்லாத மாணவர்களுக்கு இந்த சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்கள் எடுத்தது போக மீத இடங்கள் இருந்தால் மட்டுமே இவர்களுக்கு மீண்டும் கலந்தாய்வு வைக்கப்பட்டு இடங்கள் நிரப்பப்படும் என தெரிவிக்கிறது. ஆனால் இருக்கும் இடங்களை விட அதிகமாக அறிவியல் படிப்பை எடுத்த மாணவர்களே அதிகமாக இருப்பதால் இவர்களுக்கு இடங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு காரணத்தினாலும் பெற்றோர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உமா, அபி, தற்போது அங்கு என்ன மாதிரியான நிலவரங்கள் நீடிக்கிறது? அது இப்போ மருத்துவ கல்வி இயக்ககத்திடம் தங்களை கண்டிப்பாக இந்த அறிவியல் பாடத்தை அல்லாத மாணவர்களையும் கலந்தாய்வுக்கு அழைத்து இடங்களை தர வேண்டும் என்று மாணவிகளும் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் மருத்துவ கல்வி இயக்ககமோ தொடர்ந்து அறிவியல் சார்ந்த படிப்புகளை எடுத்த மாணவர்களை மட்டுமே உள்ளே அழைத்து கலந்தாய்வை நடத்தி கொண்டிருக்கிறது. இதனால் கண்டிப்பாக தங்களுக்கு இடம் கிடைக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என பெற்றோர்கள் விடாப்பிடியாக இங்கு இருக்கின்றனர். மேலும் காவல்துறையினரும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒரு பதட்டமான சூழ்நிலையை இங்கு நீடித்து வருகிறது. உமா, அபி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி.